நீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா? உங்க கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்க கட் ஆஃப் என்னவா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸ்ல வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு A2KDK சேனல். ஐ எம் டிகே தினேஷ்குமார். வெப்சைட் www.getyourcollege.com வெப்சைட். இந்த வெப்சைட்ல உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் சிஸ்டம் இந்த மாடல்ல நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி இன்ஜினியரிங், மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து MBBSக்கு நீட் ஸ்கோருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதுல பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். இந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்டை நீங்க என்ட்ரி பண்ணி இதுல கெட் ஸ்டார்டட் அப்படி இல்லைன்னா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் OTP வெரிஃபிகேஷன் போட்டு உள்ள போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து பர்டிகுலரா ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வெப்சைட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே, என்னுடைய கட் ஆஃப் வந்து சார் ஒரு 199 இருக்கு. எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அடிஷ்னலா ஓப்பனிங் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலேஜ்ல எந்த கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கன்ஃபார்மா காலேஜ் கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுடைய மார்க் வந்து எந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூட வந்து படிக்க போற ஸ்டூடெண்ட் வந்து எந்த கட் ஆஃப்ல இருக்கிறா, அப்போ நம்ம இந்த காலேஜ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு வெப்சைட்லயும் ஓப்பனிங் கட் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈவன் TNA வெப்சைட்லயும் கூட உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருக்கிற அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க தாராளமா கெட் யுவர் காலேஜ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அண்ணா யூனிவர்சிட்டியுடைய CEG கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர்ல ஓப்பனிங் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, க்ளோசிங் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த வருஷம் கட் ஆஃப்ல கிடைக்குமானா எஸ், கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் வர்றது. ஏன்னா வந்து 200 அவுட் ஆஃப் 200லேயே க்ளோஸ் முடியறதுனால வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் ஒரு 0.5 வந்து ஒரு வேரியேஷன் வரலாம். அது வந்து 23க்கு 24க்கு என்ன வேரியேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாதிரி வேற ஏதாவது காலேஜுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணுங்க. அந்த காலேஜுடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப், அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த காலேஜ்ல கோர்ஸ் இருக்கிற கோர்சஸ்க்கு NB அக்ரெடிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ கெட் யுவர் காலேஜ்ல உள்ள போயிட்டீங்க. ஜென்ரல் கேட்டகரியில மினிமம் மேக்ஸிமம் கட் ஆஃப் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். மினிமம் கட் ஆஃப் 70, மேக்ஸிமம் கட் ஆஃப் 200. டிபார்ட்மெண்ட் வந்து ஆல் டொமைன் நீங்க கொடுத்துருங்க. இங்க கம்யூனிட்டி செலக்ட் பண்ணலாம். அரௌண்ட் வந்து 7 கம்யூனிட்டி கேட்டகரியில வந்து BCக்கு வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ ஜென்ரலா நீங்க எந்த கம்யூனிட்டில வரீங்களோ நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து CEG கேம்பஸ் உடைய லிஸ்ட் எடுத்துட்டேன். அரௌண்ட் எவ்வளவு கோர்சஸ் இருக்குன்னா 18 கோர்சஸ் வந்து CEGல இருக்கு. இந்த 18 கோர்சஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் என்ன, க்ளோசிங் என்ன BC கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். இதுல வந்து ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து 199.5, க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 199. அப்போ வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது 199.5ல இருந்து 199க்குள்ளேயே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் CEGல முடிஞ்சிருச்சு. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜெனரல் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கட் ஆஃப் 200, க்ளோசிங் கட் ஆஃப் 199.5. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில CEG கிடைக்கு. நான் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது வயலட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா NBAன்னு போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன் சர்டிஃபைட் உள்ள கோர்சஸ். ஓகேங்களா? இதோடைய ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நீங்க காலேஜ் செக் பண்ணும்போது NBA அக்ரெடிடேஷன் இருக்கான்னு பாருங்க. இருக்கிற எல்லா கோர்ஸுக்கும் NBA இருக்கணுமா அப்படின்னா மேண்டட்ரி வந்து இருக்கணும். பட் வந்து எல்லா காலேஜ்லயும் இருக்காது. காரணம் என்னன்னா புதுசா ஒரு கோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் வந்து 4 to 5 years ஆகும் NB அக்ரெடிடேஷன் வாங்குறதுக்கு. பட் 5 yearsக்கு மேல ஒரு காலேஜ்ல NB அக்ரெடிடேஷன் வாங்காத வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ஓகே, கோர்ஸ் டிகிரி கொடுக்குறதுக்கெல்லாம் ஓகே, பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து இல்ல ஃபேக்கல்ட்டியுடைய அவங்க கொடுக்குற ஸ்டாண்டர்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் வரல அப்படிங்கிறது தான் மீனிங். இதுலயே வந்து என்னென்ன இருக்கு, எந்தெந்த காலேஜ் கோர்ஸ்ல NBA இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ECEக்கு CEG கேம்பஸ்ல ஓப்பனிங் கட் ஆஃப் 199.5, க்ளோசிங் 199. ECE செல்ஃப் சப்போர்ட்டிங் 198.5ல ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பையன் எடுத்திருக்கிறா. க்ளோசிங் வந்து 198.5. இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அந்த பையனே இருக்கிறாங்க. அடுத்து IT செல்ஃப் சப்போர்ட்டிங் 198.5ல இருந்து 198. EEE NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. ஓப்பனிங் கட் ஆஃப் 197.5, க்ளோசிங் கட் ஆஃப் 196.5. அடுத்தது வந்து
எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், VLSI டிசைன், செல்ஃப் சப்போர்ட்டிங் லாஸ்ட் இயர்ல வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதுக்கு வந்து அக்ரெடிஷன் வந்து கிடையாது. பட் இது தாராளமாக நீங்க எடுக்கலாம். லாஸ்ட் இயர்ல எடுத்த ஸ்டூடெண்டோடைய ஓப்பனிங் கட் ஆஃப் 197, க்ளோசிங் வந்து 196.5. அடுத்து வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் NBA அக்ரெடிஷன் போயிருக்காங்க, மேபி கிடைக்காத இருந்திருக்கலாம். ஓப்பனிங் 194.5, க்ளோசிங் வந்து 192. அண்ட் சிவில் இன்ஜினியரிங் NBA அக்ரெடிஷன் இருக்கு. பாதி காலேஜ்ல தமிழ்நாட்டில் சிவில் இன்ஜினியரிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா ஸ்டூடெண்டோடைய அட்மிஷன் இல்லாத காரணத்தினால தான். சிவில் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம். பட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் வேலைகள் உள்ளது. பட் அந்த வேலை அப்படிங்கிறது நீங்க எப்படி உங்களுக்கு தயார் பண்ணிக்கிறீங்க, ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க, அதுல தான் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் NBA அக்ரெடிஷன் 194.5 ஓப்பனிங் கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 192. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் NBA ஓப்பனிங் கட் ஆஃப் 194.5 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் 192.5. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இதோடைய ஓப்பனிங் கட் ஆஃப் 191 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 188. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில. ஓப்பனிங் கட் ஆஃப் 190.5 அண்ட் க்ளோசிங் 186. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு. ஓப்பனிங் 188 அண்ட் க்ளோசிங் 186. அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் இருக்கு. மைனிங் இன்ஜினியரிங் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எடுப்பாங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து அலோட் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்டிகுலராக இது எடுக்கணும்னு எடுக்க வேண்டாம். உங்களுக்கு அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனிங் செலக்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் கட் ஆஃப் 191 அண்ட் க்ளோசிங் 186.5. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இஸ் வெல் அண்ட் குட், நல்லா வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓப்பனிங் கட் ஆஃப் 188.5 அண்ட் க்ளோசிங் வந்து 184. சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இருக்கு, NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஓப்பனிங் கட் ஆஃப் 187 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் 179. கவர்மெண்ட் செக்டர்ல நான் ப்ரிப்பேர் பண்றேன், PWக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க யோசிக்காத அண்ணா யூனிவர்சிட்டியில சிவில் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியமோ சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் எது எடுத்தாலுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. யூ கேன் யூட்டிலைஸ் இட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் NBA அக்ரெடிஷன் இருக்கு. ஓப்பனிங் கட் ஆஃப் 186.5 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் 179.5. 7.5 ரிசர்வேஷன்ல வர ஸ்டூடெண்ட் என்னால் வந்து இங்கிலீஷ் அவ்வளோ கோப்பப் பண்ண முடியாது, பட் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மாதிரியான காலேஜில் வந்து கிடைச்சி நான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். தமிழ் எடுக்கிறனால நீங்கள் தமிழ் தான் படிக்கணும்னு நெசசிட்டி கிடையாது, இங்கிலீஷ்லையும் படித்து எழுதலாம். பட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி ஓப்பனிங் கட் ஆஃப் 184, க்ளோசிங் வந்து 176.5. ஸோ இருக்கிறதுலே லோயஸ்டா க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி தான். இது வந்து இப்போதைக்கு நல்ல டிமாண்டில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கோர்சஸ். எந்த கோர்ஸ் படித்தாலும் நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து காலேஜஸ்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதாகட்டும், வெளி கம்பெனிஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும், பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி CG கேம்பஸ்ல இருக்கிற ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தோம். இதுல மொத்தம் 18 கோர்சஸ் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 17. லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த VLSI வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால 18 கோர்சஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுல NBA அக்ரெடிஷன் இல்லாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்த கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து சில கோர்சஸ் இருந்திருக்கு, அப்ளை பண்ணிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் ஆனங்காட்டி அது வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் அப்பீல் போவாங்க. NBA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து வேலிட் இருக்கு. இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 6 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 90% ஆஃப் காலேஜ் வந்து 3 இயர்ஸ் வந்து வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அது வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு காலேஜில் 6 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அட்லீஸ்ட் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரெடிஷன் இருந்தா வெல் அண்ட் குட். அந்த காலேஜ் ரெப்புடேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மீனிங். நம்ம பார்க்க போற காலேஜஸ்ல இல்லை நீங்க எடுக்க போற காலேஜஸ்ல NBA, NAC, NIRF இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்காத அந்த காலேஜை எடுக்கலாம். இந்த காலேஜ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாதிரி அடுத்த காலேஜ் வேற ஏதாவது காலேஜ் உங்களுக்கு ஓப்பனிங் கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு, க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு, அந்த காலேஜ்ல என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, NBA அக்ரெடிஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னொரு காலேஜை பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்யூ.